அன்பார்ந்த இணையதள நேயர்களை www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையை தற்போது காணலாம். இன்று 9 நவம்பர் 2008க்கான முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். தமிழக சட்டசபை நாளை கூடுகிறது. இலங்கை தமிழர் பிரச்சினை, விலைவாசி உயர்வு, மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் தமிழக அரசு மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை சந்தித்துள்ள சூழ்நிலையில் தமிழக சட்டசபை நாளை கூடுகிறது. இந்திய கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் நேற்றிரவு தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் மீனவர்கள் காயமடைந்ததாக ராமேஸ்வரத்திலிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன் நேற்று அளித்த பதில் ஒன்றில், நாங்கள் எப்பொழுதுமே போர் நிறுத்தத்தை விரும்புகிறோம், எனவே போர் நிறுத்தம் செய்வதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை என்று அவர் கூறியிருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு இன்று முதல்வர் கருணாநிதி அவர்களை அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசினார். அப்போது சட்டசபை காங்கிரஸ் தலைவர் சுதர்சனமும் கூட இருந்தார். இலங்கை தமிழர் நிவாரண நிதிக்காக அவர் தமிழக முதல்வரிடம் 5 லட்சம் ரூபாய் காசோலையை கொடுத்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. தமிழக சட்டப்பேரவையில் குளிர்கால கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சியான அஇஅதிமுக திமுக அரசின் மீது நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டு வந்தால் அதற்கு ஆதரவளிக்க மாட்டோம் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் இன்று திருச்சியில் தெரிவித்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. தமிழகத்தில் பெருகி வரும் விலைவாசி உயர்வு, மின்வெட்டை கண்டித்து மாநிலம் முழுவதும் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேமுதிக சார்பில் மகளிர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் கூறியிருக்கிறார். இங்கிலாந்து பாராளுமன்றம், முக்கிய அரசு அலுவலகங்கள், அரண்மனை ஆகியவற்றை தகர்க்க அல்-கொய்தா தீவிரவாதிகள் சதித்திட்டம் தீட்டியுள்ளனர். இந்த சதித்திட்டத்தை நிறைவேற்ற பயிற்சி பெற்ற தீவிரவாதிகள் பாகிஸ்தான் உள்ளிட்ட வேறு நாடுகளிலிருந்து இங்கிலாந்துக்குள் ஊடுருவதாக அவருடைய உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்திய ஆஸ்திரேலியா 4வது டெஸ்ட் போட்டி நாக்பூரில் 4வது நாள் ஆட்ட முடிவில் இந்தியா முதல் இன்னிங்ஸ் 441 ரன்னும், இரண்டாவது இன்னிங்ஸ் 295 ரன்னும் எடுத்துள்ளது. ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸ் 355 ரன்கள் எடுத்துள்ளது. இரண்டாவது இன்னிங்ஸில் 13 ரன்கள் ஆடி தற்போது விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். வானிலை அறிக்கை. இன்று காலை 11 மணிக்கு சேட்டலைட் மூலம் எடுக்கப்பட்ட படத்தில் வங்கக்கடலில் அதிக மேகமூட்டங்கள் தொடர்ந்து காணப்படுவதை காணலாம். இது தொடர்ந்து தமிழகத்தை நோக்கி வந்தால் மழை பெய்வதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.